அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 22/4/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் நினைவில் மிகச் சரியான முறையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் சதா ஜொலிக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாபாவுடைய நினைவுல சரியா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய முகம் சதா ஜொலிச்சிட்டு இருக்கும் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும்னு சொல்றாங்க. கேள்வி: நினைவில் அமர்வதற்கான விதி என்ன? மேலும் அதனால் ஏற்படும் லாபம் என்னென்ன? அதில் எப்பொழுது நினைவில் அமர்கின்றீர்களோ அப்பொழுது தொழில் முதலிய அனைத்து விவகாரங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேகம், தேக சம்பந்தங்கள் என்பது மிக பெரிய வலையாகும். அந்த வலைகளையெல்லாம் அழித்து தேக அபிமானத்திலிருந்து விடுபடுங்கள். அதாவது நீங்கள் இந்த உலகத்திலிருந்து இறந்து விட்டது போல உயிரோடு வாழ்ந்து கொண்டே அனைத்தையும் மறந்து ஒரு பாபாவினுடைய நினைவில் இருங்கள். இதுதான் அசரீரி நிலை. இதன் மூலமாகவே ஆத்மாவில் இருக்கும் துரு விலகுகின்றது. பாடல்: இரவு நேர பிரயாணிகளே. ஓம் சாந்தி. குழந்தைகள், நினைவு யாத்திரையில் அமர்ந்துள்ளீர்கள். இதனைத்தான் சொல்லப்படுகின்றது நிஷ்டையில் அமருவது. அதாவது சாந்தியாக இருப்பது. சாந்தியாக இருப்பது மட்டும் இல்லை, சாந்தியாக அமருகிறீர்கள். ஏதோ செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள். ஆனால் யாத்திரையில் உள்ளீர்கள். இந்த யாத்திரையை கற்பிக்கக்கூடிய பாபா நம்மை தன்னுடன் அழைத்து செல்கின்றார். இன்னைக்கு பாபா பார்த்தீங்கன்னா நினைவு யாத்திரை பத்தி சொல்றாரு. நாம நினைவுல உட்கார்றதே ஒரு நிஷ்டை போன்று. நம்ம சுய தர்மத்துல அப்பதான் நிலைச்சிருக்கோம். நினைவில் அமர்வதுங்கிறது ஒரு யாத்திரை போல அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் இருப்பவர்கள் உலகாயாத பிராமணர்கள். அவர்கள் தீர்த்தஸ்தல யாத்திரையில் உடன் அழைத்து செல்கின்றார்கள். நீங்கள் ஆன்மீக பிராமணர்கள். பிராமணர்களின் குலம் அல்லது வர்ணம் என்று கூட சொல்லலாம். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் நினைவு யாத்திரையில் அமர்ந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்களில் அமர்ந்திருப்பவர்கள் சரீரமுள்ள குருவினுடைய நினைவில் தான் அமர்ந்திருப்பார்கள். அங்கு பாத்தீங்கன்னா குரு சொற்பொழிவாற்றுவாரு. அவை அனைத்தும் பக்தி மார்க்கம் இல்லையா? பாபா இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றார். மற்ற சத் சங்கங்கள்ல குரு ஒரு சொற்பொழிவாற்றுவாரு. இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க நினைவு யாத்திரையில அமர்ந்திருக்கிறீங்க. மற்றும் இது நினைவு யாத்திரை. இதன் மூலம் விகர்மங்கள் விநாசம் ஆகின்றது. துருவை அகற்றுவதற்காகத்தான் நீங்கள் நினைவில் அமர்கின்றீர்கள் இல்லையா? பக்தி மார்க்கத்துல இது மாதிரி ஆத்மாவுடைய துருவை நீக்குவதற்கான எந்த வழியுமே அவங்க சொல்லல. பாபாவினுடைய கட்டளை நினைவின் மூலமாகத்தான் துரு ஏனென்றால் நான் தான் பதீத்த பாவனன் ஆவேன். நான் யாருடைய நினைவினாலும் வருவதில்லை. நான் வருவது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. எப்பொழுது தூய்மை இழந்த உலகம் தூய்மையாக வேண்டுமோ, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் முற்றிலும் மறைந்து விட்டதோ அப்போதே நான் வருகிறேன். பாபா சொல்றாங்க பாருங்க, நம்ம கூப்பிட்டு அதாவது உங்களால வரல, நான் நாடகத்துல கட்டுப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாபா சொல்றாங்க. ஏன்னா நம்ம துவாபரயுகத்துல இருந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஏன் பாபா அப்பவே வரல அப்படின்னு நமக்கு கேள்வி எழக்கூடாது இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, நாடகத்துல நான் எப்ப வரணுமோ வருகின்றேன். எப்ப தேவி தேவதா தர்மம் முற்றிலும் அழிந்து விட்டதோ அப்பொழுது நான் வருகின்றேன். அந்த மாதிரி பாபா என்ன பண்றாரு, நம்மளுடைய கூக்குரல நான் சட்டை பண்ணல அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கேட்போம் இல்லையா, 2500 வருஷமா நம்ம பாபாவை கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் வந்திருக்கார். அப்ப அர்த்தம் என்ன? நான் உங்களுடைய வார்த்தையை மதிக்கலன்றது இல்ல, நாடகப்படி நான் எப்பொழுது வர வேண்டுமோ அப்பொழுது வந்திருக்கிறேன். பாபா நானும் நாடகத்துல கட்டுப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, நான் மீண்டும் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறேன். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆவதற்கு 1 வினாடி என்று இந்த பிரம்மாவிற்கு தான் புகழ் பாடப்பட்டுள்ளது. பாபா சொல்றாங்க, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆவதற்கு
முழுமையாக 5000 ஆண்டுகள் ஆகின்றது. இது புத்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் சூத்திரனாக இருந்தீர்கள், இப்பொழுது பிராமண வர்ணத்திற்கு வந்துவிட்டீர்கள். நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கின்றீர்கள் என்றால் சிவபாபா பிரம்மா மூலமாக உங்களுக்கு நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார், அழுக்கை அகற்றுவதற்காக. இந்த படைப்பிற்கான சக்கரம் எவ்வாறு சுழலுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதற்கு அதிக நேரம் ஆகவில்லை இல்லையா? இந்த ஞானத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகல. ஏன்னா நம்ம பலமுறை கேட்டிருக்கோம். இப்ப பாபா நமக்கு புதுசா சொல்லியிருக்காருங்கிறத விட மறைஞ்சிருந்த விஷயம் வெளியே வந்துருச்சு. பாபா நமக்கு நினைவூட்டி இருக்கார். அதனாலதான் நமக்கு சொன்ன உடனே புரிஞ்சிருச்சு. இப்ப இது ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் இந்த விஷயம் உங்களுக்கு புரியாது. பாபா சொல்றாங்க, இப்ப முழுமையான கலியுகம், இப்பொழுதுதான் கலியுக ஆரம்பம் என்று உலகத்துல சொல்றாங்க. இதுதான் கலியுக கடைசின்னு பாபா சொல்றாரு. உலகத்துல கலியுகம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க. பாபா சொல்றாரு கலியுகத்தினுடைய கடைசி. இப்பதான் அடர்ந்த இருள். உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை நான் புரிய வைக்கிறேன். குழந்தைகள் அதிகாலையில் அமரும் பொழுது தந்தையின் நினைவில் அமருங்கள், இல்லை என்றால் மாயையுடைய புயல் வரும். தொழில் முதலானவை பக்கம் புத்தி சென்று கொண்டே இருக்கும். இது வெளி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அல்லவா? எப்படி சிலந்தி எவ்வளவு வலையை உருவாக்குகின்றதோ அவ்வளவையும் அதுவே விழுங்க வேண்டும். அதனால பாபா சொல்லிட்டார், என்ன இப்ப நாம சிலந்தி போல வலையை உருவாக்குற நேரம் இல்லை. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகாலையில எழுந்து பாபாவோட நினைவுல அமர்றோமோ மாயாவுடைய புயல் வீசாது. நம்ம சிலந்தி போல அதிகமா என்ன பண்ண மாட்டோம், வலைய உருவாக்கிக்கிட்டே போக மாட்டோம். ஏன்னா பாபா சொல்றாங்க பாருங்க, தேகத்தினுடைய சம்பந்தங்கள் எவ்வளவு இருக்குது. சித்தி, சித்தப்பா, மாமா, குரு போன்றவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வலை இல்லையா? இதெல்லாம் நாமளே உருவாக்கி இருப்பது. அதனால எப்படி சிலந்தி தன்னுடைய வலைய தானே விழுந்துடுமோ அதே போல நம்ம கூட பாபா சொல்றாரு, நீங்க தேகத்தோட எல்லாத்தையும் மறக்கணும், தனியான ஆத்மா ஆகணும் இல்லையா? நம்ம தனியா வந்தோம், தனியா போகணும். அதுக்காக இப்பயே பிராக்டிஸ் பண்ணணும். நான் இந்த தேக சம்பந்தப்பட்ட உறவுகளோட நான் இணைஞ்சிருக்கிறேன், ஆனால் நான் வேறுபட்டவன் அப்படின்னு புரிஞ்சு தன்னை தனியான ஆத்மான்னு உணரணும். மனிதர்கள் சரீரத்தை விட்டால் அனைத்தையும் மறந்து விடுகின்றார்கள். நீங்களும் இந்த உலகில் இருந்து இறந்தது போலாகிவிடவும். எப்படி அவங்க எதுக்குதான் நமக்கு சொல்றாங்க உயிரோட இறப்பதுன்னு? ஏன்னா இந்த சரீரத்துல இருப்போம், ஆனா புத்தியின் மூலமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம மறந்து இருக்கணும். இந்த உலகம் முடிய போகின்றது என்ற ஞானம் புத்தியில இருக்குது. யாருக்கு வாய் திறக்கவில்லையோ அவர்கள் நினைவு மட்டும் செய்யவும்னு பாபா சொல்றாங்க. சொல்ல தெரியலையா? சரி பரவாயில்ல, நினைவாச்சு செய்யுங்க. எப்படி இந்த பிரம்மா பாபாவும் நினைவு செய்கின்றார், கன்னியர் பதியை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு பதி பரமேஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கு. எனவே பாபாவிடமிருந்து புத்தியை அகற்றி அவங்க பதியை நினைவு செய்யறாங்க. ஆனா நமக்கு தெரியும், பதிகளுக்கெல்லாம் பதி நம்முடைய உண்மையான மணமகன் யார் தெரியும் இல்லையா? நீங்கள் அனைவரும் மணமகள் அல்லவா? பகவானை அனைவரும் பக்தி செய்யறாங்க. அனைத்து பக்தர்களும் ராவனுடைய சிறையில கைதிகளாக இருக்காங்க. எனவே பாபாவுக்கு அவங்க மேல கருணை வந்திருக்குது இல்லையா? கைதியை பார்க்கும் பொழுது இரக்கம் வருமா, கோபம் வருமா? பரமாத்மா தந்தை அல்லவா? அவருக்கு குழந்தைங்க ஜெயில இருக்கிறத பார்த்து, அதாவது ராவனுடைய சிறை கைதிகளா இருக்கிறத பார்த்து கருணை வருது. பாபா கருணை நிறைந்தவர், அவரைத்தான் கருணை உள்ளமுடையவர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நேரம் அநேக விதமாக குருமார்கள் உள்ளார்கள். யார் சிறிது படிப்பினை கொடுத்தாலும் அவர்களை குரு என்று கூறிவிடுகின்றார்கள். இங்கு பாபா நடைமுறையில் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். பரமாத்மாவை தவிர வேறு யாருக்கும் இந்த ராஜயோகத்தை கற்பிக்க தெரியாது. பாபா தான், பரமாத்மா தான் ராஜயோகத்தை கற்பிச்சாரு. பிறகு அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது
இல்லையா? குழந்தைங்க ராஜயோகம் கத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க? யாருக்கும் தெரியாது. கீதைக்கு விளக்கம் நிறைய தர்றாங்க. சிறிய சிறிய குமாரிகள் கூட கீதைய ஒப்பிச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு மகிமை செய்யறாங்க இல்லையா? தற்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீதா ஸ்லோகன் அது ஒரு நல்ல ஃபேஷனா இருக்குது. யார் அதிகப்படியா ஸ்லோகனை மெமரைஸ் பண்ணி சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. ஆனா யாருக்குமே அந்த ஸ்லோகனுடைய உண்மையான விளக்கம் என்ன, எதுக்காக அது சொல்லப்பட்டது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பாபா சொல்றாங்க, கீதை ஒன்றும் மறைந்து விடவில்லை, கீதைக்கு மகிமை இருக்கிறது. கீதையின் ஞானத்தின் மூலமாகத்தான் பாபா முழு உலகையும் மாற்றி அமைக்கிறாங்க. உங்களுடைய சரீரம் கல்ப மரத்தை போல, அதாவது அமரர் ஆகிவிடுகின்றது. குழந்தைகள், நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கிறீர்கள், பாபாவை கூப்பிடுவதில்லை இல்லையா? நம்ம பாபாவை நினைக்கிறோன்னு கூப்பிடல, நாம நேரா பாபா கிட்டே போயிடுறோம். நீங்கள் பாபாவினுடைய நினைவில் இருந்து தன்னை முன்னேற்றிக் கொள்கின்றீர்கள் என நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆத்மாவினுடைய முன்னேற்றத்திற்கான ஆதாரம் நினைவுதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். அதனால இப்ப நாம பாபாவுடைய நினைவுல இருக்கிறோம். பாபாவினுடைய கட்டளைப்படி நடப்பதற்கு ஆர்வம் இருக்கணும் இல்லையா? பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கணும்னா அதனால பலன் என்னன்னு நம்ம புரிஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா அவருடைய கட்டளையை நாம மீற மாட்டோம். நாம் சிவபாபாவை நினைவு செய்துதான் உணவு உட்கொள்ள வேண்டும். அதாவது சிவபாபாவுடன் சாப்பிட வேண்டும் இல்லையா? நமக்கு கொடுத்தவர் யாரு? பரமாத்மா. கொடுத்தவருக்கு கொடுக்காம சாப்பிட்றது நியாயமா? அலுவலகத்துல கூட சிறிது நேரம் கிடைக்குது, பாபாவுக்கு எழுதுறாங்க, நாங்க நாற்காலியில அமரும் பொழுது கூட பாபாவுடைய நினைவுல அமர்றோம். மேலாளர் கூட பாக்குறாரு, அவங்க அமர்ந்தபடியே மறைஞ்சிடுறாங்க, அதாவது அசரீரி ஆயிடுறாங்க. உட்கார்றாங்க, பாபாவுடைய நினைவுல அசரீரி ஆயிடுறாங்க. சிலருடைய கண்கள் மூடி விடுகின்றது, சிலருடைய கண்கள் திறந்திருக்கின்றது. சிலர் எதையுமே பார்க்காதது போல் அமர்ந்திருப்பார்கள், மறைந்து இருப்பது போல் இருப்பார்கள். பாபா ஒவ்வொருத்தருடைய நினைவு பத்தி சொல்றாங்க. சில பேர் கண்ணை திறந்து நினைக்கிறாங்க, சில பேர் அரைக்கண்ல இருக்காங்க, சில பேர் கண்ணை மூடி இருக்காங்க, சில பேர் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க, தனக்கு முன்னாடி எதுவுமே நடந்தது தெரியாது போல இருக்கிறாங்க. பாபா புத்தியினுடைய கயிற்றை இழுத்து விடுறாரு, அந்த போதையில அமர்ந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டால் நான் பாபாவினுடைய நினைவுல அமர்ந்திருந்தேன்னு பதில் சொல்றாங்க. நான் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று புத்தியில் இருக்கின்றது இல்லையா? ஆத்மாபிமானி ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள் இல்லையா? ஆத்மாவுக்கு இதம் அப்படின்னா அது ஒரு பாபா தான். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மா அபிமானி நிலை வருதோ, ஆத்மானாலே கண்டிப்பா தந்தையை நோக்கி செல்லும். பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மாபிமானி ஆயிட்டீங்கன்னா தானா என்னிட்ட வந்துடுவீங்க. அங்கு தூய்மையாகாமல் செல்ல முடியுமா? எங்கு? பரந்தாமம் வீட்டுக்கு. இப்பொழுது எப்படி தூய்மையாவது? அதற்காக தான் பாபா கற்பிக்கிறாங்க. மனிதர்களால இதை கற்றுத்தர முடியாது. பாபா சொல்றாங்க, நீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவருக்கு நன்மை செய்ய முடியும் இல்லையா? கொஞ்சமாச்சும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி தெரியணும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யணும். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பதும் அதுக்கும் நீங்க அவசியம் முயற்சி பண்ணணும் இல்லையா? நாளைக்கு உயர்ந்த பதவி வேணும்னா நாம பிரஜைகளையும் வாரிசுகளையும் தயார் பண்ணணும். வாயே திறக்கலன்னா எப்படி பாபா குழந்தைங்கள ஆவாங்க? நாம சேவை செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ படிக்காத தாய்மார்கள் ரொம்ப அழகா கோர்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ல சேவை பண்றாங்க. ஸோ முயற்சி பண்ணா கண்டிப்பா செய்ய முடியும். பக்தி மார்க்கத்துல கூட ஓ பகவானே தந்தையே என்று கூறி நினைவு செய்யறாங்க. பகவானே கருணை காட்டுங்கன்னு கூட அழைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, அழைப்பதுங்கிறது ஒரு வழக்கமாயிருச்சு. பாபா குழந்தைகளை தனக்கு சமமா கல்யாணக்காரி ஆக்குறாங்க. மாயை அனைவரையும் எவ்வளவு புத்தியற்றவர் ஆக்கிவிட்டது. பாபா சொல்றாங்க, லௌகீக தந்தை கூட குழந்தைகளுடைய நடத்தை சரியில்லைன்னா நீ என்ன புத்தியற்றவனான்னு கேட்கிறாரு. ஒரே வருடத்தில் அப்பாவுடைய அனைத்து சொத்துகளையும் அழிச்சிடுறாங்க. உங்களை நான் எப்படி ஆக்கியிருந்தேன் என்று எல்லையற்ற தந்தை கூட கேட்கின்றார் இல்லையா? சும்மாவா? பாபா நம்மளை எங்க அமர வச்சிருந்தாங்க?
நமக்கு வந்து தங்கம், வைரம், வைடூரியம் நிறைஞ்ச ஒரு அழகான உலகத்துல தங்க மாளிகையில அமர வச்சிருந்தாங்க. ஆனா இங்க நம்ம எப்படி இருக்கோம்? சொந்த வீடு கூட சிலருக்கு இல்ல, இருந்தாலும் அது கல்லு மண்ணாலான வீட்டுல தான் இருக்கும். அதான் பாபா கேட்குறேன், உங்களை எப்படி விட்டுட்டு போனேன், எங்க போச்சு எல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. பாபா சொல்றாங்க, இப்பொழுது தன்னுடைய நடத்தையை பாருங்க, எப்படிப்பட்ட அதிசயமான விளையாட்டு என்று குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. பாரதம் எவ்வளவு கீழான நிலையை அடைஞ்சிடுச்சு. பாரதவாசிகளுடைய இறங்கு முகம், அதனால நம்ம கீழே வந்துட்டோம். நாம கலியுகத்துல இருக்கோம் அப்படிங்கிறதே மனிதர்கள் புரிஞ்சுக்கல. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, அதாவது மனிதர்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தாங்க. அதே மனிதர்கள் இப்பொழுது நரகவாசிகளா ஆயிட்டாங்க. பாபா சொல்றாங்க, இந்த ஞானம் வேற யாரிடமும் இல்லை. இந்த பிரம்மா பாபா கூட ஒன்றும் அறியாம தான் இருந்தாரு. இப்ப அவருக்கும் புத்தியில வெளிச்சம் வந்துருச்சு, அதாவது ஞானம் பிறந்துருச்சு. 84 பிறவி எடுத்து எடுத்து ஏணிப்படியில் அவசியம் இறங்க வேண்டி இருக்கிறது. மேலே ஏறுவதற்கு இடமே இல்லை. இறங்கி இறங்கி தூய்மையை இழக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. பிறகு நீங்கள் பலருக்கு புரிய வைக்கிறீங்க. நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள், நரகவாசி ஆயிட்டீங்க. 84 பிறவி நீங்கள் தான் எடுத்தீர்கள், மறுபிறவியை ஏற்றுக்கொள்கின்றீர்கள் அல்லவா? பாபா சொல்றாங்க, அவசியம் கீழே இறங்குறோம். எத்தனை மறுபிறவி எடுத்தோம் அப்படிங்கறத பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த நேரம் நீங்கள் உணர்றீங்க, நாம எப்படிப்பட்ட தூய்மையான தேவி தேவதையா இருந்தோம் இல்லையா? உணர்றதுனாலதான் திரும்ப மாறணுங்கிற எண்ணம் நமக்கு வந்திருக்கு. பிறகு பாருங்க, ராவணன் வந்து நம்மள தூய்மை இழக்க வச்சுட்டான். சூத்திரன்ல இருந்து தேவதையாக்க இப்ப பாபா வந்து இந்த படிப்பை மீண்டும் கற்றுத்தர வேண்டி இருக்குது. பாபாவை லிபரேட்டர், வழிகாட்டின்னு கூட சொல்றாங்க. ஆனா அர்த்தம் புரியல. அவர் எதுல இருந்து நம்மளை விடுபடுத்துறாரு, எதுக்கு வழிகாட்டுறாரு இல்லையா? நமக்கு தெரியும் பரமாத்மா என்ன பண்றாரு, இந்த பத்தீத்தமானவர்களே விடுபடுத்தி, பத்தீத்திரத்திலிருந்து விடுபடுத்தி பரந்தாமா அழைச்சிட்டு போறாரு இல்லையா? அதனால லிபரேட்டர் மற்றும் வீட்டுக்கு போற சரியான வழியை காட்டுறாரு. பாருங்க, என்னவாக இருந்தவர்கள் என்னவாகி விட்டார்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்ளும் அந்த நேரம் விரைவில் வர இருக்கின்றது இல்லையா? கண்டிப்பா நாம இப்ப எப்படி இருக்கோம், நம்மள பாபா எப்படி ஆக்கிட்டு இருக்காரு, நாளை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஓ, இவங்கெல்லாம் சத்தியுக தேவதைகள், எத்தனையோ தடவை சொன்னாங்க நம்ம கேட்கல அப்படின்னு பச்சாதாபப்பட்டு நம்மளை பார்க்கக்கூடிய நேரம் இன்னும் ரொம்ப ரொம்ப தூரம் இல்லை. பாபா சொல்றாங்க, நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது, நாம லக்ஷ்மி நாராயண் ஆவோம் அப்படின்னு கனவுல கூட நாம நினைச்சது இல்ல. பாபா எவ்வளவு நினைவுகளை ஏற்படுத்துறாரு. இப்பொழுது பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், நினைவு யாத்திரைக்கான முயற்சி செய்ய வேண்டும். பாதிரியார்கள் நடைப்பயணம் செய்யும் பொழுது எவ்வளவு அமைதியா செல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க கிறிஸ்துவோடைய நினைவிலே இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிறிஸ்து மீது அன்பு இருக்குது. ஆன்மீக வழிகாட்டிகளாகிய உங்களுக்கு அன்பு பரப்பிதா பரமாத்மாவின் மீதுள்ளது இல்லையா? அப்ப நாம எவ்வளவு அவருடைய நினைவுல அமைதியா இருக்கணும். எவ்வளவு முயற்சி செய்து ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அவ்வளவு கல்பத்திற்கு முன்பு போல நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக ராஜ்யம் அவசியம் ஸ்தாபனையாகும். எதுக்கு பாபா சொல்ல ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுனா புரிஞ்சுக்கலாம். அங்க எல்லா பதவியுடையவரும் இருப்பாங்க. அந்த பதவி நம்ம செய்யக்கூடிய முயற்சியினுடைய நம்பர்வார் அனுசார் கிடைக்கும். பாபா மிக நல்ல நல்ல வழிகளை சொல்றாங்க. பிறகும் கூட ஸ்ரீமத் படி நடக்கல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கிரகச்சாரம் பிடிச்சிருது. ஏன்னா பாபா சொல்றாங்க, ஸ்ரீமத் படி நடப்பதில் தான் வெற்றி இருக்கின்றது, நிச்சயத்தில் தான் வெற்றி இருக்கின்றது. நீங்கள் என்னுடைய வழிப்படி நடக்கவும் என்று பாபா சொல்றாங்க. பிரம்மா தான் வழி தராரு அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வழி சொல்றவர் யாரு? சிவபாபா. எப்பொழுதும் இந்த மாதிரி நினைக்கணும், எதுனாலும் சிவபாபா எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. இவர் சேவைக்கான வழிகளை தான் தர்றாரு பிரம்மா பாபா. பாபா இந்த வியாபாரம் தொழில் செய்யட்டுமா அப்படின்னு சிவபாபா கிட்ட வந்து கேட்குறாங்க. சிவபாபா சொல்றாங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம்
நான் ஒரு பொழுதும் வழி சொல்றதில்ல. நான் வந்திருக்கிறதே தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக்குறதுக்கு தான். அதுக்கான வழியை தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்துக்காக நான் வரல அப்படின்னு பாபா சொல்றாங்க. என்னை பத்தித்த பாவனனே வாருங்கள் என்று தான் அழைத்தீர்கள் இல்லையா? பாபா சொல்றாங்க. ஏன்னா பரமாத்மா தான், எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் பாருங்க எவ்வளவு அடக்கமா சொல்றாரு. நான் தூய்மையாவதற்கான வழியை சொல்றேன், மிக சகஜமானது. குப்தமான சேனைகள் என்பது உங்களுடைய பெயர். அவர்கள் ஆயுதங்கள், அம்பு முதலியவற்றை காட்டிவிட்டார்கள். ஆனால் இதில் வில்லம்பிற்கான விஷயம் எதுவும் இல்லை. அவை அனைத்தும் ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப பாபா வந்து வழி சொல்றாரு. இதன் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கு சத்தியமான கண்டத்துக்கு செல்றீங்க. அங்க வேற எந்த கண்டமும் இருப்பதில்லை இல்லையா? பாரதம் சத்தியுகமாக இருந்த பொழுது பாரத கண்டம் மட்டுமே இருந்துச்சு. யாருக்காவது புரிய வச்சா அவங்க இதை ஏத்துக்கிறது இல்லை. அது எப்படி பாரதம் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அப்பொழுது வேற எந்த தர்மமும் இல்லை. பிறகு மரம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் தன்னுடைய தந்தையை, தன்னுடைய தர்மத்தை, கர்மத்தை மறந்து விட்டீர்கள். தன்னை தேவி தேவதா தர்மம் என்று புரிந்து கொண்டால் இல்லையா? பாபா சொல்றாங்க, நாம எந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அழுக்கான பொருளை சாப்பிட மாட்டீங்க. ஆனாலும் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா தன்னை இன்னும் முழுமையா நம்பல. நாம தான் தேவி தேவதையா இருந்தோம், இப்ப மீண்டும் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. பாபா சொல்றாங்க, ஏனென்றால் அந்த தெய்வீக குணம் அவங்க கிட்ட இல்ல. எனவே தன்னை எப்ப தெய்வீக குணம் இல்லையோ அப்ப தன்னை இந்துன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, வெட்கம் வரணும் இல்லையா? நம்மளுடைய பெரியவர்கள், மூதாதையார் இப்படி தூய்மையாக இருந்தாங்க, நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு வெட்கம் வரணும். ஆனால் தன்னுடைய தர்மத்தை மறந்து விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். யாராவது ஏதாவது பேசினால் பாபா இந்த பாயிண்டை இன்னும் கூறவில்லை என்று கூறிவிடும். அதாவது உங்ககிட்ட வந்து வாத விவாதம் பண்ண வந்தாங்க, ஆர்கியூ பண்றாங்கன்னா இன்னும் எங்களுக்கு இது தெரியல, பாபா இது பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிருங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிறார் பாபா. பாபா சொல்றாங்க, இல்லைன்னா ஒருவேளை அவங்க குழப்பம் அடைஞ்சிருவாங்க, நாங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லிடுங்க. இப்பொழுதே அனைத்தையும் தெரிந்து விட்டால் பிறகு விநாசம் ஏற்பட்டுவிடும். அப்படிலாம் இல்லை, இன்னும் சிறிது காலம் இருக்குது. நாம படிச்சுட்டு இருக்கோம். கடைசியில தான் நாம முழுமையாக தூய்மையாவோம். நம்பர்வார் துரு அகலும் சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க. பிறகு இந்த தூய்மையில்லா உலகத்திற்கு விநாசம் ஏற்பட்டுவிடும். பரமாத்மா எங்கோ அவசியம் வந்திருக்கின்றார் என்று தற்சமயம் கூறுகின்றார்கள். ஆனால் குப்தமானது. கடவுள் வந்திருக்காரு, ஆனா தெரியல. இது விநாசத்திற்கான நேரம் இல்லையா? பாபா தான் விடுவிப்பவர் மற்றும் வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அவரே அனைவரையும் திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்றாங்க இல்லையா? கொசு கூட்டத்தை போல இல்லையா? பாருங்க, நம்ம பாபா கூட வீட்டுக்கு போகும் பொழுது எல்லாரும் போவோம், எல்லா ஆத்மாக்களும் ஒன்னா போவோம். என்ன என்ன வித்தியாசம்? முயற்சி செஞ்சவங்க எல்லாம் பாபா கூட போவாங்க. முயற்சி இல்லாம என்னது தண்டனையின் மூலமா தூய்மையானவங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க. ஆனா மொத்தம் 850 கோடி, ஏன் 850 கோடி ஆத்மாக்கள் பாபா கூட போகும் பொழுது அது பார்த்தா அது சின்ன சின்ன நட்சத்திர வடிவத்தில் இருக்கிற ஆத்மா போகிறத பார்த்தா கொசு கூட்டம் போல இருக்கும்னு பாபா சொல்றாங்க. அனைவரும் ஒரே மாதிரியான நினைவுல அமர்றதில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில நேரம் பாபா சொல்றாங்க, சிலருக்கு அரை மணி நேரம், சிலருக்கு 15 நிமிடங்கள் சரியான நினைவு இருக்குது, சிலருக்கு 1 நிமிடம் கூட இருப்பதில்லை. நாங்கள் முழு நேரமும் பாபாவுடைய நினைவுல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாபா சொல்றாரு, முகம் மலர்ந்த மகிழ்ச்சியான முகமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் இண்டெக்ஸ் த மைண்ட். உங்க மனசு எப்படியோ அது முகத்துல தெரியும். நீங்க நல்லா நினைவு பண்ணியிருந்தீங்களா உங்க முகம் மகிழ்ச்சியாக இருக்கும். அத்தீந்திரிய சுகம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் கிடைக்குது. அவர்களுடைய புத்தி எங்கும் அலையாது. யாரு
சதா நினைவுல இருக்காங்களோ, அதிகமாக நினைவுல இருக்காங்களோ, அவங்க புத்தி அலையாது. அவங்க எப்பயுமே சுகத்தை அனுபவிப்பாங்க. ஒரு நாயகனுடைய நினைவுல அமர்ந்தா எவ்வளவு துரு அகலும் அப்படின்னு புத்தி கூட சொல்லுது. இப்படியே நினைச்சு நினைச்சு அதே அவங்களுக்கு பழக்கமாயிடும். நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நீங்கள் சதா செல்வந்தர், சதா ஆரோக்கியமானவர் ஆகின்றீர்கள். சக்கரம் கூட நினைவுல வருது. நினைவுல இருக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. புத்தியில சக்கரம் தானா சுழன்றுட்டு இருக்கும். பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க மாஸ்டர் விதை ரூபம் ஆகியிருக்கீங்க. நினைவின் கூடவே சுயதர்சன சக்கரத்தையும் சுழற்றுங்கள். பாபா சொல்றாங்க, பாரதவாசிகள் நீங்கள் தான் லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க, ஆன்மீக லைட் ஹவுஸ். அனைவருக்கும் வீட்டுக்கான வழியை காட்டுறீங்க. இதையும் புரிய வைக்க வேண்டியிருக்குது. நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி சொல்றீங்க. ஆகவே நீங்கள் தான் ஆன்மீக லைட் ஹவுஸ். உங்களுடைய சுயதர்சன சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. பாபா சொல்றாங்க, பெயரை எழுதினா புரிய வைக்க வேண்டியிருக்கும். பாபா புரிய வச்சுட்டே இருக்கார். நீங்க எதிரில் அமர்ந்து இருக்கிறீங்க. யாரு அன்பானவருடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் ஞான மழை இல்லையா? பாபா சொல்றாங்க, யாருக்கு பாபா மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு பாபாவுடைய முரளி இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவங்க முரளில அப்படியே மூழ்கி போவாங்க. இன்னைக்கு பாபா எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தடவை, 2 தடவை, 5 தடவை இப்படியெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அன்பானவர்கள் எதிரில் அமரும் பொழுதுதான் அதிக சந்தோஷம் இருக்குது. எதிரில் அமர்ந்து முரளி கேட்கும் பொழுது அதிக சந்தோஷம் கிடைக்கும். 2வது ரகம்னா பாபா சொல்றாரு, பதிவு செய்யப்பட்ட நாடா மூலமா கேட்கிறவங்க. 3வது நபர் எப்படின்னா தானே முரளி படிச்சுக்கிறவங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறாரு. இந்த பிரம்மா கூட தெரிஞ்சிருக்கிறாரு இல்லையா? ஆனாலும் நீங்க சிவபாபா சொல்றாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். குழப்பமே வேணாம். இது பிரம்மா பாபா சொல்றாரா, சிவபாபா சொல்றாரா, எந்த பாயிண்ட்ஸ் வாணியில இருந்தாலும் சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இதனை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் கட்டளையை மீறுகிறாங்க. சிவபாபா என்ன கூறினாலும் அதில் நன்மைதான் இருக்கின்றது. பாபா சொல்றாரு, ஒருவேளை தீமையே ஏற்பட்டாலும் அது கூட நன்மையா மாறிடும். ஏன்னா நாம எப்ப சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறோமோ அதுல தீமை கூட நன்மையாக மாறிடும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், பாபாவினுடைய ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து முன்னேற்றம் அடைய வேண்டும். ஒரு பாபாவிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். நினைவில் இருந்துதான் சாப்பாடு சமைக்க வேண்டும் மற்றும் சாப்பிட வேண்டும். புரிஞ்சுக்குவோம். இப்ப பாபாவுடைய கட்டளையில தான் நமக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய ஸ்ரீமத் படி நடக்காம இருக்கவே மாட்டோம். அவர்கிட்ட தான் அன்பு வைப்போம். அவர் நினைவுல தான் சமைப்போம், சாப்பிடுவோம். பாபாவுடைய 2வது பாயிண்ட், ஆன்மீக கலங்கரை விளக்காகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழிகாட்டணும். பாபாவிற்கு சமமாக கல்யாணக்காரி ஆக வேண்டும். ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் பெருமை மிக்கதாக ஆக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. சதா இதே ஈஸ்வரிய பெருமிதத்தில் இருங்கள். நான் பாப்தாதாவின் கண்ணின் மணியாக இருக்கின்றேன். நம்முடைய கண்கள் அல்லது பார்வையில் எந்த ஒரு பொருளும் நிறைந்துவிட முடியாது. இந்த ஞானத்தில் இருப்பதால் பல்வேறு குழப்பங்களும் தாமாகவே முடிந்துவிடும். எந்த விதமான ஒரு புகாரும் இருக்காது. எந்த அளவு ஒருவர் தமது பெருமையில் நிலைத்திருக்கிறாரோ அந்த அளவு மதிப்பும் அவருக்கு தானாகவே கிடைத்துவிடும். மேலும் அவரது ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக இருக்கும். ஸ்லோகன்: யார் தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுகிறாரோ அவரே ட்ரஸ்டி ஆவார். ட்ரஸ்டி என்றால் தன்னுடைய எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைக்கிறவங்களே ட்ரஸ்டி. நல்லது. ஓம் சாந்தி.